இந்த வாரம் வீட்டு தல டாஸ்க் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபன்னா தான் இருந்துச்சு. வழக்கமா எல்லா டாஸ்க்லயும் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, இந்த வீட்டு தல டாஸ்க் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபன்னா தான் இருந்துச்சு. போன வாரம் டாஸ்க்ல வின் பண்ணி 8 பேரு வீட்டு தல டாஸ்க்குக்கு செலக்ட் ஆனாங்க. அதுல பிரஜன் எலிமினேட் ஆயிட்டாரு. ஸோ 7 பேர் இந்த வீட்டு தல டாஸ்க் இன்னைக்கு ஆடுனாங்க. ஸோ வீட்டு தல டாஸ்க் பார்த்தீங்கன்னா, ஜிம் பால வச்சு ஒரு டாஸ்க்கு. மியூசிக்கல் சேர்ல விளையாடுவோம்ல, அதே கான்செப்ட் தான். ஆனா பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கண்ண கட்டி விளையாட விட்டாங்க. ஸோ 7 பேருக்கு பார்த்தீங்கன்னா 6 பால் இருக்கும். இதே மாதிரி 6 பேருக்கு 5 அப்படின்னு ஒண்ணொண்ணா குறைஞ்சுட்டு, கடைசில யாரு ஜெயிக்கிறா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபன்னா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பால இன்னொருத்தர் புடுங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண விஷயம்லாம் கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு. டாஸ்க்ல விளையாண்டவங்களும் பெருசா சண்டை போடாம கொஞ்சம் ஃபன்னா தான் எடுத்து விளையாண்டாங்க. ஸோ இந்த இப்படி விளையாண்டா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, கனி வெளிய போயிட்டாங்க. அவளுக்கு பால் கிடைக்கல. விக்ரம் கூட நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஃபன்னா ஃபைட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு பால் கிடைக்கல. அடுத்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 6 பேர் இருந்தாங்க. அவனுக்கு 5 பால் தான் இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா வெளில போயிட்டாங்க. அடுத்த ரவுண்ட்ல 5 பேர் இருந்தாங்க. 4 பால் இருந்தது. இந்த ரவுண்ட் நிஜமே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா பார்த்தீங்கன்னா, அரோராக்கும், ஆதிரைக்கும் பால் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தாங்க. விக்ரம் கூட நெறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, விக்ரம் பந்த தலைக்கு மேல தூக்கிட்டாரு. அரோராவும், ஆதிரையும் விக்ரம் மேல மரம் ஏறுற மாரி ஏறிட்டாங்க. அந்த டைம்ல ஆதிரை பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் ஆயி கீழ விழுந்துட்டாங்க. தலையில லைட்டா அடிபட்டுச்சு. பட் பெரிய அடியா இல்லாதனால ஒண்ணும் ஆகல. கடைசி நேரத்துல ஆதிரைக்கு பால் கிடைச்சிருச்சு. அரோரா வெளிய போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருந்தாங்க. 3 பால் இருந்தது. இந்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, அமித்தும், விக்ரமும் ஒரு பாலுக்கு ரொம்ப நேரம் போராடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அமித்துக்கு அந்த பால் கிடைச்சிருச்சு. விக்ரம் பால் இல்லாம எலிமினேட் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, 3 பேர் இருந்தாங்க. அமித், ஆதிரை, திவ்யா. இந்த 3 பேருக்கு 2 பால் தான் இருக்கும் உட்கார்றதுக்கு. ஸோ பஸ்ஸர் அடிக்கக்குள்ள திவ்யாவால பால்ல உட்கார முடியல. ஸோ அவங்க வெளிய போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டா ஒரு பால் தான் இருக்கும். அதுல அமித் அண்ட் ஆதிரை விளையாண்டாங்க. ஸோ இந்த ரவுண்ட்ல அமித் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு வீட்டு தலைவன் ஆயிட்டாரு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் கொஞ்சம் நல்லா ஃபன்னா தான் போச்சு. இந்த டாஸ்க்குள்ள பெருசா கம்ப்ளைண்ட்லாம் யாரும் வைக்காம ஃபன்னாவே ஆடுனாங்க. ஸோ எல்லா டாஸ்க்குமே இந்த மாரி இவங்க விளையாண்டுருந்தாங்கன்னா பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அமித் வீட்டு தல ஆயிட்டாரு. இந்த வாரம் என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம்.